பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆதார வசனம் சங்கீதம் 77 10-14 வரையுள்ள வசனங்கள். சுருக்கத்தை நான் கொடுக்கிறேன். அப்பொழுது நான் சங்கீதக்காரன், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வழக்கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். அவருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன். கிரியைகளையெல்லாம் தியானித்து யோசிப்பேன். நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யார்? நம் பலவீனம் என்ன, பலம் என்ன, நாம் எதை சார்ந்திருக்கிறோம் என்பதை தெளிவு இருப்பது நல்லது. நமது பலவீனம் காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி அல்லங்க. நமது பலவீனம் பொய்யை நம்புகிறோம், மெய்யை விட்டு விடுகிறோம். உன்னால் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது. உன்னாலெல்லாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி டயட்லேருந்து உடலை வாகாக வைத்துக்கொள்ள முடியாது. உன் பிள்ளையெல்லாம் நன்றாக படித்து நல்ல கல்லூரி சேர மாட்டாள். உனக்கு எதற்கு இது வேண்டாத ஆசை? எல்லாரும் ஒரே சர்ச்சுக்கு தான் போகிறீங்க. உன்னை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிப்பது இல்லை? உனக்கு நடக்காது, உனக்கு கிடைக்காது. போய் பிழைக்கிற வழியை பார். இது பிசாசின் பை. நாமே நினைத்து கொள்வது போல நினைக்க வைப்பான், யோசிக்க வைப்பான், மனம் தளர வைப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாச தடம் மாறி வழி செய்வான். இதுதாங்க பலவீனம். நம்மால் முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, என் ஜெபம் மேலே போகாது. இந்த பலவீனம் வந்ததும் மக்களே உஷாராகி விடுங்கள். திருடன் நம் வீட்டுக்குள் சிந்தையில் நுழைந்து விட்டான் என்று. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். யோவான் 10:10 இயேசு சொன்னார். இதற்குத்தான் வேதம் விழித்திருந்து ஜெபித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறது. சங்கீதக்காரன் இப்படித்தான் பேசிவிட்டு, யோசித்துவிட்டு, நினைத்துவிட்டு உடனே உஷாராகிவிட்டான். ஐயையோ, இது என் பலவீனம். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களே, இன்றே இப்பொழுதே இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொள்ளுங்கள். எப்படிங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த பலவீன எண்ணங்களுக்கு பதிலாக ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்த காரியங்களை வையுங்கள், யோசியுங்கள், தியானியுங்கள். எத்தனை முறை உங்களை காப்பாற்றியுள்ளார். வழக்கில் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாற்றியுள்ளார். வாயின் வார்த்தைகள் சிக்கிக் கொள்ளாதபடி தடுத்தார். நஷ்டத்தில் தோல்வி சிக்கிக் கொள்ளாதபடி தடுத்தார். யோசியுங்கள். எத்தனை சாட்சிகள் இதுவரை கேட்டு ஆச்சரியப்பட்டு தேவனை துதித்திருப்பீர்கள். சாட்சிகளில் சிறியது பெரியது ஒன்றில்லை. நீங்கள் எத்தனை முறை சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள், நினைத்து பாருங்கள். கர்த்தரையும் அவரது வல்லமையுமான கிரியைகளை நினையுங்கள். அன்று ஜனங்களுக்குள்ளே செய்தவர் இன்று வல்லமையில் குறைந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அவர் வாக்குகளை உயிர் போல நேசியுங்கள். இதை செய்ய செய்ய பலவீனம் நீங்கும், பலம் உண்டாகும். இயேசுவே பலன். அவருக்குள் நாம் இருப்பதே பலன். அவருடைய வார்த்தையே நமக்கு பலன். அவர் கொடுத்த ரட்சிப்பே நமக்கு பலன். நாம் உயிரோடு இருக்கிறோமே, அவருக்குள் இருக்கிறோம். நினையுங்கள், இதுவே பலன். பிசாசின் பொய் நம்மை பலவீனப்படுத்தும். தேவ வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். சங்கீதம் 119 சங்கீதத்தில் 176 வசனங்கள் உள்ளன. இதில் தாவீதுடைய பிரகடனம், ஜெபம், வேண்டுதல், அங்கலாப்பு, விண்ணப்பம் எல்லாம் உண்டு. தாவீது தன்னைத்தானே தேவ வார்த்தையில் பலப்படுத்திக் கொள்கிறார். அப்படித்தான் நாமளும் பலப்படுத்திக் கொள்ள. வேறு எங்கேயிருந்து யாரோ நம்மளை பலப்படுத்த மாட்டார்கள். கையில் வேதம் இருக்கிறது. ஆண்டவர் பேசி வைத்திருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அதில் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது இப்படி ஜெபிக்கிறான். தேவன் அடியானை உமது வார்த்தையின்படி, கிருபையின்படி, உம்முடைய நீதியின்படி, உம்முடைய நியாயத்தின்படி உயிர்ப்பையும் என்கிறான். அதாவது என்ன அர்த்தம்? இந்த பலவீனத்தினை என்னை பலப்படுத்தும் என்கிறான். நீர் சமீபமாக இருக்கிறீர், உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக. உமது இரக்கம், தயவு, காருண்யம், கிருபை என்னை மூடிக்கொள்ளட்டும் என்று இவைகளையே வெவ்வேறு வார்த்தையை போட்டு ஜெபிக்கிறான். நாமும் இப்படித்தான் ஜெபிக்கணும். ஜெபித்த உடனே ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று நிச்சயம் இருக்க வேண்டும். புதிதாக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்க. நாமே ஒரு பெரிய விசுவாசத்தை உருவாக்க வேண்டியதில்லைங்க. அவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் துவக்கிறவரும் நிறைவு செய்கிறவரும் இயேசுவே. மேற்கண்ட பலவீனத்திலிருந்து என்னை விடுவித்து அருள் என்று நாமும் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். ஏனென்றால் நாம் விழுந்து கிடக்கிறோம். நாம் எழுந்து ஒன்றை உதறிவிட்டு கர்த்தரை பிடித்து கொள்ள ஏங்குகிறோம். அந்த ஏக்கத்தை பார்த்து கொண்டு அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். இதை அசட்டை பண்ண மாட்டார்.
ஆனால் விழுகிறதும் எழுகிறதுமாக இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு வசனம் தருகிறேன், உங்களை உற்சாகப்படுத்தும். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும். 3 காரியங்கள் இதில் இருக்கிறது. அவருடைய சித்தத்தில் தேறி இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? அவர் சித்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் நடுவில் வந்து நின்று கொள்ள வேண்டும். இதில் நிச்சயம் இருக்க வேண்டும். இதிலே நிலைத்திருக்க வேண்டும். கொலேசியர் 4:12. சுருக்கம் என்னவென்றால், தேவ வார்த்தையை பிடித்து கொண்டு அப்படியே குழந்தையைப் போல நம்பி பூரணப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். முக்கியமானதிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த 3வது காரியம்தான் நிறையா பேர் விழுந்து விடுகிறார். நிலைத்திருக்க முடிவதில்லை. இன்று எழுப்புவார்கள், ரோசமாக இருப்பார்கள், வைராக்கியம் இருப்பார், நாளைக்கு விழுந்து விடுவார். நீங்களும் நானும் செய்வதெல்லாம் பலமுள்ள வல்லமையுள்ள நிச்சயமுள்ள ஜீவ வார்த்தையை பிடித்தவர்களாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகும். ஒன்று நடக்காவிட்டாலும் பரவாயில்லை. அதுவே நம்முடைய பெலன். இந்த பெலன் உள்ளவர்களைத்தான் கர்த்தர் சகலத்தையும் கொடுத்து அவர்கள் வேண்டுதற்கு மேலாக கொடுத்து எபேசியர் 3:20 படி ஆசீர்வதிக்கிறார், பிரகாசிக்க செய்கிறார். அவர் கண்ணை மூடிக்கொள்வதில்லை, கையை குறுக்கிக் கொள்வதில்லை. சகல கஜானாவும் திறந்து வைத்திருக்கார். உனக்கு சிறிதளவு பெலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் இருக்கிறபடி இதோ திறந்த வாசல் உனக்கு வைத்திருக்கிறேனுங்கிறார். என்ன வாசல் அது? கஜானாவின் வாசல், அன்பின் வாசல். சகலமும் அதற்குள் உண்டு. சிறிதளவு பெலன்தான். எழும்புங்கள். அவரை மறுதளிப்பதென்று நான் இயேசு இல்லை என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்ம நடத்தி இருக்கும். அதையெல்லாம் விட்டு அவரை இறுக பிடித்து கொள்ளுங்கள். பெலன் சிறிதிருந்தால் கூட போதும். ஒரு நூலை வடக்கயிறாக மாற்ற அவரால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் கூடும். அவரால் மட்டுமே கூடும். ஜெபிக்கலாம். தகப்பனே, சகல பலவீனத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறேன். இன்று இப்பொழுது விடுதலையாக்கும். உமக்குள் நிலை நிற்க விரும்புகிறேன். நிலைப்படுத்தும். உமது வாக்கினால் சொன்னதை உமதை கருத்தினால் நிறைவேற்றி தாரும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொன்னீரே கர்த்தாவே. இப்பொழுதே நான் அறிக்கை செய்கிறேன், நான் பலவான் என்று. அந்த பலவானுக்குள்ளே சகலத்தை எனக்கு கொடுத்து என்னை நிலைநிறுத்தி எழும்ப வைப்பீராக. உமக்குள் நிலைநிறுத்தி கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் பலவீனன் அல்ல, பலவான் கிறிஸ்துவுக்குள்.